Hey everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் என் அம்மா கலெக்ட் பண்ண பர்க்னர் அண்ட் பட்டர்ஃப்ளை குக்வேர் கலெக்ஷன்ஸ் தான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இது எல்லாமே கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக கலெக்ட் பண்ணது தான். இந்த குக்வேர் எல்லாமே மேக்ஸிமம் நான் நாகர்கோயிலில் தான் வாங்கினேன். ஸோ வேறு ஷாப்பில் ஒவ்வொரு டைம் பீரியடில் வாங்கினது தான். ஸோ இதோட ப்ரைஸஸ்லாம் அவ்வளோவா ஞாபகம்லாம் இல்லை, என்னை வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. முதல்ல நான் காமிக்கிறது எல்லா பர்க்னர் குக்வேர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ஃபாண்டி பாட் தான். இந்த ஃபாண்டி பாட்டை வாங்கி கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் இருக்கும். இது வாங்கினது நாங்கள் சென்னையில் இருக்கிற ஹோம் சென்டரில் தான். இது வாங்கினது நல்லாவே ஞாபகம் இருக்குது. நானும் என்னோடய அம்மாவும் வாஸ் ட்ராவலிங் டு சென்னை. நாங்கள் இந்த ஃபாண்டி பாட்டை ரொம்ப நல்லா தேடணும், நாங்கள் எங்கேயுமே கிடைக்கல. ஃபைனலி சிட்டி சென்டரில் இருக்கிற ஹோம் சென்டரில் தான் நாங்கள் இதை பார்த்து வாங்கினோம். ஃபாண்டி பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கும், அதிலே கேண்டில்ஸ் வைக்கிற ஹோல்டரும் இருக்கும். இந்த ஃபாண்டி பாட்டை யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி சாக்லேட் ஃபாண்டி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபாண்டி பாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்ட் இருக்கும், அப்புறம் ஒரு பவுல் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ஸ்கியூவர்ஸ். இதோட ரெசிபி லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த செட் ஆஃப் 3 பர்க்னர் குக்வேர்ஸ் தான். இது நாங்கள் வாங்கினது ட்ராண்டத்தில் இருக்கிற பிக் பஸாரில் தான். நிறைய வாட்டி நம்ம சேனலே யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த செட்டு கூட ஒரு டெம்பர் கிளாஸ் லிட் ஆஸ் வெல் அஸ் 3 குக்வேர்ஸ் வருது. இதோட ப்ரைஸ் 4000 rupees. இந்த கடாயோட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம கேஸ் ஸ்டவ் அண்ட் இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். மோரோவர் எங்களுக்கு 1 year வாரண்டி இருந்துச்சு. இந்த நான்ஸ்டிக்கோட டிசைனே ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு மொசைக் எஃபெக்டோடு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த ஃப்ரையிங் பேன் தான். இந்த 3 குக்வேர்ஸ்க்கும் காமனாக நமக்கு ஒரே லிட் தான் வருது. இது வாங்கி ஒரு 3 years மேலே இருக்கும். பொதுவாக நம்ம நான்ஸ்டிக் குக்வேர் யூஸ் பண்ணாலே நம்ம உடன் ஆஸ் வெல் அஸ் சிலிக்கான் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பர்க்னர் பிராண்ட் தவா தான். பொதுவாக நம்ம குக் பண்ணும்போது ஆயிலெலாம் சைடில் பட்டுடுச்சுன்னா இம்மிடியேட்டாக வைப் பண்ணிட்டு தான் குக் பண்ணணும். அதோட குக் பண்ணால் இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த தவாவோட டிசைனே ரொம்ப நல்லா இருக்குது. இது பேன் கேக் செய்கிறதுக்கெலாம் செமையாக இருக்கும். நான் காமிக்கிற குக்வேர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணது என்னோடய அம்மா தான். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பர்க்னர் பிராண்ட் ஃப்ரைங் பேன் தான். இது ரொம்ப பெரிய பேன் தான் அண்ட் இதோட லிட் கூட டெம்பர் கிளாஸால் செஞ்சுருக்காங்க. இந்த பேனை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7 years இருக்கும். நாங்கள் ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிட்டோம், பார்த்தாலே தெரியுதுல்ல. இந்த பேன் செராமிக் கோட்டிங், நான்ஸ்டிக்லாம் இல்லை. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அந்த கோட்டிங் லைட்டாக இலகிட்டு தான் வருது. இந்த பேனை மெயினாக அம்மா வாங்கினது இதோட கலரை பார்த்து தான். இது நல்ல ஒரு அழகான ப்ரௌன் கலர் அண்ட் உள்ளே க்ரீம் கலர் செராமிக் கோட்டிங். பர்க்னர் ஒரு யூரோப்பியன் பிராண்ட் தான், ஸோ குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பர்க்னர் பிராண்ட் சாஸ்பேன் தான். அவங்க நான்ஸ்டிக், செராமிக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது எல்லாமே வச்சுருக்குறாங்க. இது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாஸ்பேன் அண்ட் டிஷ்வாஷர் சேஃப் அஸ் வெல். இந்த சாஸ்பேனை நம்ம இண்டக்ஷனில் கூட வச்சு குக் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பர்க்னர் பிராண்ட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு காப்பர் கோட்டிங் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபினிஷிங் லுக். உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டிங் தான். இந்த கண்டெய்னர் ஏர்டைட் தான். ஸோ நாங்கள் காஃபி பவுடர்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். சச் அ க்யூட் கண்டெய்னர் இது. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த டாங்ஸ் தான். சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணும்போது டர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோரோவர் நம்ம பார்பிக்யூ, கிரில் இதெல்லாம் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெட்டீரியல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், பட் அதோட டிப் சிலிக்கான் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க.
இந்த கிளிப்பை வந்து நம்ம புல் பண்ணிட்டோம்னா அப்படி லாக் ஆகிடும். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற ஒரு டாங் தான். ஸோ ஹேண்டில் கூட ரொம்ப கிரிப்பாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த 6 பீஸ் நைஃப் செட் ஆஸ் வெல் அஸ் கட்டிங் போர்டு இருக்கிற இந்த செட்டு தான். இதோட பிராண்ட் வந்து வெல்பர்க். இந்த ப்ராடக்டோட குவாலிட்டியே டாப் கிளாஸ். வெல்பர்க் பிராண்ட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் பெர்க்னர் தான். நம்ம இந்த ப்ராடக்டை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நைஃப் செட்ஸ் மட்டும் இல்லை, இது கூட நமக்கு கட்டிங் போர்டும் வருது. திஸ் கட்டிங் போர்ட் மெட்டீரியல் இஸ் பேம்பு. பேக்கேஜிங்கே ரொம்ப நல்லா இருக்குது. இதில் இருக்கிற சிசர்ஸ் தவிர எல்லாமே ஒரு லைட் ப்ரௌன் கலரில் ஒரு உடன் எஃபெக்டில் இருக்கிற ஒரு செட் தான். இப்போ நம்ம பார்க்குறது பீலர் தான். இது எல்லாமே பயங்கர ஷார்ப்பாக செம்ம குவாலிட்டியாக இருக்கும். இந்த சிசர்ஸ் வந்து நம்ம லீஃபி வெஜிடபிள்ஸ் லைக் ஸ்பினாச், அப்புறம் வந்து கொரியாண்டர் லீஃப் இதெல்லாம் நம்ம சாப் பண்ணிக்கலாம். ஈவன் ஃபிஷ் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். பட் நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த செட் கூட 3 சைஸஸ் ஆஃப் நைஃப்ஸ் வருது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் நைஃப்ஸ் வரைக்கும் இருக்குது. எல்லாமே செம்ம ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நாங்கள் எப்போவுமே இந்த பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். யூஸ் பண்ணப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி இந்த பாக்ஸ்லேயே நாங்கள் வச்சுருவோம். நான் முதல்ல காமிச்ச அந்த பர்க்னர் குக்வேரும் இந்த நைஃப் செட்ஸும் கொஞ்சம் மேட்சிங் மாதிரி இருக்கும். இதோட நம்ம பர்க்னர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை குக்வேர்ஸ் தான். இந்த குக்வேர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல். இதோட லிட்டை பார்த்தீங்கன்னா டெம்பர்ட் கிளாஸ். ஸோ சமைக்கும் போது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வெசலை பார்த்தீங்கன்னா உருளி ஷேப்பில் இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி இது செட்டெல்லாம் கிடையாது, ரெண்டுமே தனித்தனியாக வேறு வேறு ஷாப்பில் வாங்கினது தான். நான் பட்டர்ஃப்ளை பிராண்டில் காமிக்கிற எல்லா பாத்திரமுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் செஞ்சது தான். இந்த பெரிய பாத்திரம் வந்து நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கிற பிக் பஸாரில் தான் வாங்கினோம். இந்த 2 பாத்திரமே ஓரளவுக்கு வெயிட்டாக இருக்கும். குறிப்பாக நம்ம கேசரிலாம் பண்ணுறதுக்கு இது செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட ஷேப் தான். பார்க்கவே மினி உருளிஸ் மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற இந்த பாட் தான். நாங்கள் பொதுவாக குக் பண்ண ரைஸை வந்து இதில் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதோட லிட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த பாத்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 21 இயர்ஸ் ஆச்சு. இந்த பாட் வந்து கொஞ்சம் ரீசனபிளி நல்ல வெயிட்டாக இருக்கும். இது கூட மொத்தம் 4 பாத்திரம் வரும். அதில் 2 பாத்திரம் ஆல்ரெடி அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த பாத்திரத்தோட விட் வந்து 24 சென்டிமீட்டர். இதோட பாட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ ஹீட் கூட ரொம்ப ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த ஸ்டீமர் தான். இது ஒரு மீடியம் சைஸ் ஸ்டீமர் அண்ட் நல்ல வெயிட்டாகவே இருக்கும். இப்போ கூட பார்க்குறதுக்கு புது பாத்திரம் மாதிரி இருக்குது. 21 இயர்ஸ்னு சொல்லவே முடியாது. இதுக்கு முன்னாடி காமிச்ச பாட் ஆஸ் வெல் அஸ் இந்த ஸ்டீமரும் ஒரே செட்டில் உள்ளது தான். இப்போ நாங்கள் இதை வந்து மோமோஸ் அப்புறம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணுவோம். இதோட பாட்டம் பார்த்தீங்களா ரொம்ப திக்காக நல்ல ஹெவி மெட்டலால் செஞ்சுருக்காங்க. மோரோவர் கீழே இருக்கிற பாத்திரத்தை நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் பாயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பாட் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட டிசைன் தான், ஸ்பெஷலி அதோட லிட்டு. இந்த லிட்டும் டெம்பர்ட் கிளாஸில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்திரத்தில் நம்ம குக் பண்ணலாம் ஆஸ் வெல் அஸ் சர்விங்க்கும் யூஸ் பண்ணலாம். இந்த பாட்டோட பாட்டம் கூட ரொம்ப திக் லேயராக இருக்கும். கொஞ்சம் நல்ல பெரிய சைஸான பாத்திரம் தான். வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட் ஃபினிஷ் ஆஸ் வெல் அஸ் ஷைனிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஃப்ரைங் பேன் தான்.
இந்த பேன் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது, ஸோ குக்கிங் பண்ணும்போதும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெவி பாட்டம் வாங்குறது ரொம்ப நல்லது, இல்லைனா நம்ம குக் பண்ணும்போது சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். பட்டர்ஃப்ளை ப்ராடக்ட்ஸோட டிசைன் அண்ட் குவாலிட்டிக்கு ஒரு பிக் தம்ஸ் அப். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை பிராண்டில் இருக்கிற இந்த சர்வ்வேர் தான். இந்த செட்டில் மொத்தம் 4 பாத்திரம் வருது. நம்ம சமைச்ச ஃபுட்டை இதில் சர்வ் பண்ணுறது ரொம்ப ஹெல்தியும் கூட, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா பாத்திரமே நல்ல ஒரு ஃபினிஷிங்காக அண்ட் ஒரு லிட்டோட வருது. இந்த பாத்திரத்துக்கு பின்னாடி பட்டர்ஃப்ளை லோகோ கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே செம்ம க்யூட்டான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாத்திரம் தான். இது செட் ஆஃப் 4 வெசல்ஸ், ஒரு சின்ன சைஸ்லேருந்து ஒரு மீடியம் சைஸ் வரைக்கும் உள்ள பாத்திரம் தான். நான் காமிச்ச பட்டர்ஃப்ளை பிராண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது ஒன்று தான். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண பாத்திரங்களே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பட்டர்ஃப்ளை பிராண்டில் இருக்கிற இந்த சின்ன குழிக்கரண்டி தான். இந்த ஸ்பூனை வாங்கி கிட்டத்தட்ட 21 இயர்ஸ் ஆச்சு, அதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. நம்ம கடைசியாக பார்க்குறது இந்த செட் ஆஃப் 2 டீ கப்ஸ் தான். இந்த கப்ஸ் கூட அழகாக ஒரு மினி ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த டீ கப்ஸே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நான் காமிச்ச ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே டிஷ்வாஷர் சேஃப் தான். நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண பர்க்னர் ஆஸ் வெல் அஸ் பட்டர்ஃப்ளை கலெக்ஷன்ஸ் பாத்திரங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நல்லா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா த கம்ப்ளீட் கிரெடிட் கோஸ் டு மை அம்மா. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை அண்ட் டேக் கேர்.